अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। व इज़ क़ाल इब्राहीम रब्बि इजअल हाज़ा बलदन आमिना वरज़ुक़ अहलहु मिनस समराति मन आमन मिन्हुम बिल्लाहि वल यौमिल आखिर। சதகல்லாஹுல் அலியுல் அலீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு எண்ணற்ற அருட்கொடைகளை அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், வழங்கி கொண்டே இருக்கின்றான். அவ்வாறு அல்லாஹு தாலா அல்லாஹ்வினால் வழங்கப்படுகின்ற அந்த மாபெரும் அருட்கொடைகளில் ஒன்று தான் பாதுகாப்பு, உயிர், உடைமைகள், பொருளாதாரம், மானம் என அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை மனிதன் எதிர்பார்க்கிறான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருட்கொடைகளை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறானேயானால் காரணம் இதில்தான் மகிழ்ச்சியும் இந்த பாதுகாப்பு மற்றும் உயிர், உடைமைகள், பொருளாதாரம், மானம் என அனைத்தும் பாதுகாக்கப்படக்கூடிய இந்த விஷயத்தில்தான் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடங்கியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் வழங்கியிருக்கிறோம். ஏன்னா வீடு, வாசல், சொத்து, சுகங்கள் அனைத்தும் ஒருவருக்கு இருந்தாலும் அமைதியான வாழ்க்கையும் பாதுகாப்பான சூழலும் இல்லை என்றால் அவரால் அவற்றை என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால தான் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனையை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا بَلَدًا آمِنًا. இறைவா, இவ்வூரை பாதுகாப்பு மையமாக நீ ஆக்குவாயாக. وَرْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இவ்வூரில் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பியோருக்கு நீ என்ன செய்ய, கனிகளை, ரிசுக்குகளை நீ வழங்குவாயாக என்பதாக நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துஆவை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை வசனத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றானேயானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரை பாதுகாப்பு மையமாக ஆக்குமாறு அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சாங்க, பிரார்த்தனை செஞ்சாங்க. அதற்கு அடுத்தபடியாகத்தான் என்ன செஞ்சாங்க, மக்காவாசிகளுக்கு கனி வர்க்கங்களை வழங்குமாறு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அதாவது ரிசுக்கு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஏன்னா முதல்ல பாதுகாப்பு, அதற்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு அந்த பாதுகாப்பை பெற்று நிம்மதியுடன் வாழக்கூடிய அந்த நிலையில் நிம்மதியான அந்த ரிசுக்கு என்பதை நபினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல பாதுகாப்பை கேட்டு அடுத்தது ரிசுக்கை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த வரலாற்றுக்கு, இந்த செய்திகளுக்கு இரண்டு காரணங்களை இமாம்கள் என்ன செய்வாங்க, விளக்கம் தருவாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, இவ்வாறு விளக்கம் தருவாங்க. அதில் ஒன்று, ஊரில் பாதுகாப்பான சூழல் இருந்தால் தான் ஒருவரால் என்ன செய்ய முடியும், அவர் நினைத்த இடத்திற்கு சென்று அவருக்கான ரிசுக்கை தேடிக்கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அவரால் சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா பாதுகாப்பு சூழல் இல்லைன்னா அவர் போய் எப்படி போய் சம்பாதிப்பார்? அந்த நிலை தான் அது முதல் காரணமாக இமாம்கள் நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, பாதுகாப்பு இல்லாமல் எப்போதும் அச்ச சூழ்நிலை இருந்தால் அவரால் நிம்மதியாக
உணவை கூட உட்கொள்ள இயலாது. சாப்பிடக்கூடிய நேரத்துலையும் கூட இந்த நேரத்தில் ஏதாவது நமக்கு ஆயிருமோ வச்சிருமோ என்கின்ற அந்த பய உணர்வோடு சாப்பிடக்கூட முடியாத ஒரு நிலைகள்லாம் ஏற்படும். அதனால தான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லா விஷயங்களை காட்டிலும் பாதுகாப்பை ஆரம்பமாக என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வின் அருட்கொடைகளிலேயே மிகவும் மகத்தானதாகும் அப்படிங்கிறத அவங்க விளங்கி இருந்தாங்க. அதனால் அதை கேட்டாங்க. பாதுகாப்பின்றி ஈருலகிலும் ஒருவரால் எந்த நலவையும் முழுமையாக பெற முடியாது என இமாம்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு விளக்கம் தராங்க. அன்பானவர்களே, ஆகையினால தான் அவங்களுடைய அந்த துவாவினுடைய பரக்கத்தினால, அவங்க செஞ்ச அந்த துவாவினுடைய பரக்கத்தினால அல்லாஹு தாலா மற்றொரு வசனத்தில் சொல்லுவான், ஒமன் தஹலஹு கான ஆமினா. அதாவது அந்த மக்காவில் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டிய அந்த மக்கா, அதாவது ஹரம் ஷரீஃபில் காபாவை சொல்கிறாங்க. யார் அல்லாஹு தாலா சொல்கிறான், எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுகிறார் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றானே. ஆனால் அந்த ஊரை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் செஞ்ச அந்த துவாவின் காரணத்தினால அங்கே யார் நுழைஞ்சாலும் என்ன செய்வாங்க, அச்சம் தீர்ந்தவராக பாதுகாப்பு பெறுகின்றார் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றானே. ஆனால் அத்தகைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் அருட்கொடை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பை பெற்ற சிறந்த நல்வாழ்வு வாழ்வதற்கு நமக்கு வழங்கப்படுகின்ற அருட்கொடைகளை அனுபவிக்க அனைத்து வகையான பாதுகாப்பையும் பெறுவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரமும் யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாயாக, என்னுடைய வீட்டை பாதுகாப்பாயாக, என்னுடைய ஊரை பாதுகாப்பாயாக அப்படிங்கிற அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அவ்வாறு இருந்தால் எல்லா விதத்திலும் நம்முடைய குடும்பங்களாகட்டும், நம்முடைய ஊராகட்டும், நாம் செய்யக்கூடிய தொழில்களாகட்டும், எல்லாவற்றிற்குமே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய அந்த பாதுகாப்பின் மூலமாக எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிலையை அல்லாஹு தாலா நமக்கு உருவாக்குவான் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக, இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக, அச்சம் தீர்ந்தவர்களாக, பாதுகாப்பு பெற்றவர்களாக, எல்லா நிலையிலும் எந்த ஒரு அச்ச நிலைகளும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.